ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவனுடைய பிள்ளையானால். மார்க் 10:46 சொல்கிறது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிள்ளைகள் பெற்றோரிடம் எதையாவது கேட்கும்போது உரிமையோடு கேட்பார்கள். ஆனால் பிச்சைக்காரர்கள் மற்றவர்களிடம் பிச்சை கேட்கும்போது பரிதாபமாய் கெஞ்சி கேட்பார்கள். அம்மா, தாயே, கொஞ்சம் சோறு இருந்தா போடுங்க என்று கெஞ்சுவார்கள். பேருந்து நிலையங்களில் பிச்சை எடுப்பவர்கள், ஐயா, தர்மராசா, பிச்சை போடுங்க சாமி என்று பணிவோடு கேட்பார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால் அவரிடத்தில் பிள்ளை என்ற உரிமையோடு கேட்க முடியும். பிசாசை அதட்டி விரட்ட முடியும். தெய்வீக ஆரோக்கியம் தாரும் என்று கர்த்தரிடத்தில் போராடி வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு மன்றாட முடியும். பிள்ளைகளானால் அவரோடே கூட பந்தியிலே அமர்ந்து கர்த்தரோடு ஆழமான ஐக்கியம் கொண்டு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருக முடியும். ஒரு முறை ஒரு கிரேக்க ஸ்திரீ தன் மகளுடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தாள். ஆனால் அவளோ தேவனுடைய பிள்ளையாக வேண்டும், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமில்லாதவளாய் இருந்தாள். ஆகவே அவள் பிள்ளைகள் தின்று போக மீதியாவது நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்கிறது போல எனக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டினாள். மார்க் 7:26-28 வரை. நம் அருமை ஆண்டவரை அப்பா என்று அழைக்கும்படி அவர் அன்பும் மனதுருக்கமும் மிகுந்தவர். அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை தந்திருக்கிறார். கர்த்தர்தாமே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்களித்து சொல்லுகிறார். எரேமியா 33:3. ஆம், முதலாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பெயர் பரலோகத்தில் உள்ள ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அவன் பரலோக குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளையாய் மாறுகிறான். பூமியிலே தாயின் வயிற்றிலே பிறந்தாலும் ரட்சிக்கப்படும் போது மறுபடியும் பிறக்கிறான். பின்பு ஞானஸ்நானம் பெறும்போது ஜலத்தினால் பிறக்கிறான். இயேசு சொன்னார், யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது ஆவியினால் பிறக்கிறான். அப்பொழுது அவனுக்கு தேவனுடைய பிள்ளைக்குரிய சகல உரிமையும் வழங்கப்படுகிறது. நீங்கள் அப்பா என்று கூப்பிடும்போது கர்த்தர் என் பிள்ளையே என்று பதிலளிப்பார். கர்த்தர் சொல்கிறார், 50 சங்கீதம் 15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறார். 91 சங்கீதம் 15-16 இன்றைய நினைவிற்கு 103 சங்கீதம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 119 சங்கீதம் 89-176 முடிய. மாலை 1 கொரிந்தியர் 8 அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உரிமையோடு அவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.